பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, இதை சொல்லின அருமையான தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீதிற்கு அநேக சத்துருக்கள் இருந்ததை பார்க்கிறோம். அவனுடைய மாமனார், சொந்த மாமனார் அவனுக்கு சத்துருவாக மாறினதை பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் தாவீது நன்மையை செய்தானோ அவர்களெல்லாம் சத்துருவாக மாறினதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். சொந்த குடும்பத்தாரே உங்களுக்கு பகைத்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மையை செய்தீங்களோ அவர்களே உங்களுக்கு சத்துருவாக கூட மாறலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கும்போது உமது சமூகத்தில் இடருண்டு அழிந்து போவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. பின்னாக திரும்பும்போது, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய பக்கமாக இருக்கும்போது உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் இடருண்டு விழுந்து போவார்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நினைவுபடுத்த, ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஆகையினால சத்துருக்களை மேற்கொள்ளுகிற பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா, இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் காரணமில்லாமல் எங்களுக்கு சத்ருவாக மாறினவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பின்னாக தள்ளி போடுவீராக. ஆண்டவரே, நீர் ஆண்டவரை எங்கள் பக்கமாக இருந்து ஜெயத்தை தந்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.